ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. எந்த அவல் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதை தண்ணியில போட்டு நல்லா அலசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு களைஞ்சி எடுக்கிறதுக்கு. 2-3 தடவை நல்லா அந்த மாதிரி அவலை களைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்க நைஸ் அவல் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு தடவை களைஞ்சிங்கன்னா போறோம், இல்லாட்டி கரைஞ்சு போயிடும் அது. இப்போ இதை மட்டும் தூக்கிட்டு நம்ம இந்த தண்ணியை ஊத்திடலாம் கீழே. இது நல்லா களைஞ்சாச்சு. இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்மளோட அவல் ஊறி ரெடியா இருக்கு. தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இந்த அவலை மட்டும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி சேர்க்காம இப்போ மிக்சியில நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தள்ளி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இதுல அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மிக்சியில போட்டு எடுத்தோம்னா இந்த ஒட்டிட்டு இருக்கிற மாவெல்லாம் கூட வந்துடும். இந்த மாதிரி அந்த மாவு எல்லாம் வந்துடும், எடுத்துக்கோங்க. இப்போ பாக்கி இருக்கிற இந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா தூவி நல்ல ஒரு சாஃப்டான ஒட்டாத ஒரு மாவா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கிற அவலோட தன்மைக்கு ஏற்றபடி இந்த அரிசி மாவோட அளவு மாறுபடும். ஸோ நான் கெட்டி அவல் எடுத்துக்கிறதுனால இந்த அளவு எடுக்கிறேன்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்க தின் அவல் எடுத்தீங்க அப்படின்னா அதோட அளவு வேறையா இருக்கும். இப்போ நம்ம எடுத்த அரை கப் அளவுக்கு அரிசி மாவுக்கும் அரை கப் அளவுக்கு அவலுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த அரை கப் மாவு ஃபுல்லும் போட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கோம். மாவு நல்லா ரெடியா இருக்கு. முறுக்கு அச்சுல இந்த இடியாப்பத்தோட அச்சை போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாவை உள்ள நிரப்பிக்கலாம். இட்லி தட்டுலயோ இல்ல இடியாப்ப தட்டுலயோ எண்ணெய் தடவிட்டோ இல்ல இந்த மாதிரி துணி போட்டுட்டோ பிழிய ஆரம்பிச்சிடுங்க. இட்லி பானையில தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணி இதை வச்சு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 7 நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா நம்மளோட அவல் இடியாப்பம் தயார். மேல திருவின தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.